ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த பயணிகள் மீட்கப்பட்டு பத்திரமாக சிறப்பு ரயிலில் அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இதுவரைக்கும் எத்தனை பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க? பூங்குழலி, ஸ்ரீவைகுண்டத்தில் கிட்டத்தட்ட 350 மணி நேரத்துக்கு மேலாக 38 மணி நேரத்துக்கும் மேலாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அந்த ரயில் பயணிகள் அந்த ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்திருந்தார்கள். அவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். படகுகள் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் நேரடியாக சென்று அவர்களை மீட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் அங்கிருந்து வெள்ளூரில் இருந்து தற்போது வாஞ்சி மணியாச்சி அந்த ரயில் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து வர தற்போது ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே வந்தவுடனே அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் அவருக்கு தேவையான குடிநீர், அதே போல் அவங்களுக்கு தேவையான மருத்துவமும் அங்கே அது 3 நாட்களாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக ஒரு மருத்துவ குழுவினுங்கிற விஷயத்தில் மருத்துவ குழு இங்கே இருக்கிறாங்க. இது சம்பந்தமா இந்த டாக்டர்கிட்டே கேட்கலாம். சார், இப்போ வரக்கூடியவங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இந்த 3 நாள் ரொம்ப அதீத மழையில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி உடல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நம்மகிட்ட என்னெல்லாம் மருந்து இருக்கு சார்? அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு எல்லா மருந்தும் நாங்கள் வச்சிருக்கோம். ஒட்டுநத்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு வச்சிருக்கோம். சாதாரண குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லா மெடிசனும் வச்சிருக்கிறோம். சப்போஸ் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு, அல்லது ஒரு இருமல் இருக்கு, அல்லது ஏதாவது அவங்களுக்கு முடியலை, இல்லை எல்லா ஐவி ட்ரிப்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வச்சிருக்கிறோம். இன்க்ளூடிங் அவங்களுக்கு என்சிடி ட்ரக்ஸ். சப்போஸ் ஹைப்பர்டென்ஷன் எது வந்தாலும் சரி, எங்களுக்கு அதுக்கு சப்போஸ் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லா ட்ரக்ஸும் வச்சிருக்கோம். அவையில் காலைல 10 மணிலேருந்து நாங்கள் மெடிக்கல் டீம் உட்காந்துட்டு இருக்கோம். வரும்போது நல்லா பார்ப்போம். 108 ஆல்ரெடி இருக்குது சார். பூங்குழலி, மருத்துவர் குறிப்பிட்ட போல இங்கே அனைத்து வசதிகளுமே மிக சிறப்பாக தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 3 நாட்கள் அவர் அந்த ரயில் நிலையத்தில் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய 50 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய புதூர் என்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர்களுக்கு அனைத்து ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரயிலில் மாட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான பாலில் இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மளிகை சாமான்களை மொத்தமாக ஒரு பொது இடத்தில் வைத்து சமைத்து அவர்களுக்கு 3 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு பரிமாறி வந்திருக்கிறார்கள். அந்த ரயில் பணியில் அந்த மக்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் வைகுண்ட அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து அனைவருமே படிப்படியாக மீட்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு அங்கிருந்து அவர்களை கொண்டு அழைத்து வெள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முகாமில் வைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி அங்கிருந்து 5 பேருந்து மூலியமாக தற்பொழுது வாஞ்சி மணியாச்சியிலும் சற்று நேரத்தில் அவர் அழைத்து வர இருக்கிறார்கள். இங்கே வந்தவுடனே அவருக்கு சென்னை செல்வதற்கு உண்டான இந்த சிறப்பு ரயில் தற்போது இங்கே தயார் நிலையில் இருக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் அவர்கள் இந்த வாஞ்சி மணியாச்சி இந்த ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுவார்கள். பூங்குழலி, ஸ்ரீவைகுண்டத்தில் 800 பயணிகள் அந்த ரயிலில் சிக்கியிருந்ததாக கூறப்பட்டது. அந்த 800 பேருமே அழைத்து வரப்பட்டு தற்பொழுது அந்த வேலூரில் இருக்கின்ற அந்த சிறப்பு முகாமுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்களா? ஏன்னா அந்த 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும் என்று சொன்ன அந்த இடத்துல முழங்கால் அளவிற்கு நீர் இருந்ததாக சொல்லப்பட்டது. பேரிடர் மீட்பு படையினர் அவர்களை கைத்தாங்கலாக அழைத்து வந்த காட்சிகளையும் பார்த்தோம். அனைவரும் வந்துவிட்டார்களா வேலூர் முகாமுக்கு? பூங்குழலி, அது படிப்படியாகத்தான் அந்த ஸ்ரீவைகுண்ட ரயில் நிலையத்திலிருந்து படிப்படியாகத்தான் அந்த மக்களை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அனைவருமே அவருடைய உடைமைகள் வைத்திருக்கிறார்கள், கை குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள், வயதான நபர்கள் இருக்கிறார்கள். அவர் அனைவருமே அந்த 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு, அதாவது அந்த தண்ணி தேங்கக்கூடிய அந்த முழங்கால் அளவுக்கு தண்ணிலாம் நடந்து வர வேண்டும். அனைத்துக்குமே காலத்தம் வருகிறது. அதனால் ஒரே நேரத்தில் அனைவருமே கூட்டு வராமல் முக்கியமாக ஆரம்பத்தில் பெண்களையும் குழந்தைகளுக்கு கூடிய மக்களை முதல் கட்டமாக பிரித்து கூட்டு வந்தார்கள். அதன் பிறகு ஆண்களை பிரித்து கூட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெள்ளூர் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாமில் அவர்களுக்கு முதல் கட்டமாக உணவு வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அங்கிருந்து அந்த ஆண்களை மீட்பதற்கான பணிகள் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அனைவருமே அந்த ரயில்வே ஜங்ஷனில் இருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அந்த மக்கள் இருக்கும் காரணத்தினால், எல்லாருமே அதிக உடைமைகள் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் ஒரே நேரத்தில் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால் படிப்படியாக அவர்களை தற்போது மீட்டு வருகிறார்கள். இன்னும் சிற்று நேரத்தில் அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே பாதுகாப்பாக இந்த நிவாரண முகாம் கலைத்து வரப்பட்டு அங்கிருந்து 5 சிறப்பு பேருந்துகளிலும் அதேபோல் துணை ராணுவத்தினுடைய வாகனங்களிலும் அந்த மக்கள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அந்த வாஞ்சி மணியாச்சிக்கு இங்கு வந்தவுடனே அவர்கள் வந்தவுடனே இவர் ஆசுவாசப்படுத்தி ஒரு சின்ன மெடிக்கல் செக்அப் பண்ணி அவங்க சாப்பிட்டு உடனே இந்த ட்ரெயின் கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. பூங்குழலி, மருத்துவ உதவிகள் அங்க முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பிரசன்னா, இப்ப தயாராக இருக்கின்ற அந்த சிறப்பு ரயில்ல பயணிகளை ஏற்றுவதற்கு முன்பாக அவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா?
இங்க இருக்கக்கூடிய இந்த ரயில்வே வளாகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன்ல வந்து அவங்களுக்கு வந்து லெமன் சாதம் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு தேவையான சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு 50 லிட்டருக்கு மேல் வந்து பால் வைத்து தற்போது பால் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தில் இங்கே வந்து உணவு அருந்திய பிறகு அவர்கள் செல்ல வேண்டிய தூரம் வரைக்கும் தேவையான உணவுகளையும் பாலை வந்து கொடுப்பதற்கு இங்கே அனைத்துமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். தற்பொழுது இந்த ரயில் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து அனைத்து டிராக்குகள் அனைத்துமே வந்து முழுமையா கிளியரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பயணிகள் வந்து இங்க வந்த உடனடியாகவே அந்த ரயில் வந்து அவங்க வந்து ஏற்கனவே அவங்க 3 நாள் வந்து ரொம்ப காலதாமதம் இருக்கிறாங்க. இப்போ வந்த உடனே அவங்க மேலும் காலதாமதம் ஆக்கிற கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப கருத்தா இருக்கிறாங்க. அதனால வந்து என்ன அவங்க வந்த உடனே அவங்கள வந்து ரயிலை ஏற்றி இந்த ரயில உடனே எடுத்துட்டு போறதுக்கு தான் இங்க வந்து மும்முரமான ஒரு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வேளை அவர்களுக்கு உணவு, பால், குடிநீர், மருத்துவம் அனைத்துமே இங்கே வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, நன்றி பிரசன்னா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.